ஒருவருடைய உணர்வும் அழுகுரலும் கண்ணீரும் விற்பனை செய்யப்படுற ஒரு இடம் எதுன்னு கேட்டால் இன்றைக்கி டிவி ரியாலிட்டி ஷோஸ் மாறி இருக்கு. ஈழத்திலிருந்து போன ஒரு நபர்னு சொன்னால் அதுக்கான பெருமதி இன்னும் அதிகமானது. தென்னிந்தியாவில் நடத்தப்படுற பெரும்பாலான நிகழ்ச்சிகளில் ஈழத்திலிருந்து போன ஒரு நபருக்குன்னு சொல்லி ஒரு இடம் எப்போவுமே ஒதுக்கப்பட்டிருக்கும். எங்களுடைய வழிகள் இன்னும் பலரை போய் சேருதுன்றது சந்தோஷப்பட வேண்டியது, அது பலருக்கும் கடத்தப்பட வேண்டியது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒருவருடைய வியாபார நோக்கத்துக்காக லாபத்துக்காக அது பயன்படுத்தப்படுது என்றது இதுக்கு மேலேயும் நாங்கள் பொறுத்து கொண்டிருக்க போகிறோமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை பற்றின சில விஷயங்களை தான் இந்த காணொலியில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு கசப்பான உண்மையும் இதுக்கு பின்னால் இருக்கு. விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ. டிவி ரியாலிட்டி ஷோஸ்ன்றது ஒருவருடைய திறமைக்கான அங்கீகாரம் என்றதையும் தாண்டி ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என்றதையும் தாண்டி இன்றைக்கி ஒருவருடைய வலிகளையும் கண்ணீரையும் விற்பனை செய்கிற ஒரு இடமாக மாறி இருக்கு. வியாபாரத்துக்காக லாபத்துக்காக ஒருவருடைய வலி கண்ணீர் என்றது பயன்படுத்தப்படுது. தென்னிந்தியாவிலிருந்து இயங்கக்கூடிய சில தொலைக்காட்சிகளும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. இது உலக அளவில் கடைபிடிக்கப்பட்ட ஒரு நடைமுறையாக இருந்தாலும் ஈழத்திலிருந்து போனவர்களினுடைய வலிகள் விற்பனை செய்யப்படுற ஒரு இடமாக தென்னிந்திய தொலைக்காட்சி அலைவரிசைகள் மாறி இருக்கு. சில வருஷங்கள் வரைக்கும் விஜய் டிவியினுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சுப்பசிங்க நிகழ்ச்சியில் மட்டும் கிடையாது, வேற சில நிகழ்ச்சிகள்லையும் இலங்கையிலிருந்து போற ஒரு நபருக்கு இல்லாட்டி ஈழத்திலிருந்து போற ஒரு நபருக்கு எப்பவுமே ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த இடம் வெற்றிடமாவே இருக்கு. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு நபர், போரால பாதிக்கப்பட்ட ஒரு நபர், இல்லாட்டி புலம்பெயர் தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற போரினுடைய பாதிப்பு நேரடியா இருக்கிற ஒரு நபருக்குன்னு சொல்லி அந்த இடம் வெற்றிடமாவே இருக்கும். அந்த நபரால மட்டும்தான் அந்த இடத்தை பூர்த்தி செய்ய முடியும். அதுக்கு பின்னால் இருக்கிறதும் ஒரு வியாபார நோக்கமாக இருந்தது. இன்றைக்கு விஜய் டிவி அதுல இருந்து கொஞ்சம் விலகி போற மாதிரியான ஒரு போக்க பார்க்க முடியுது. அந்த தொலைக்காட்சி அலைவரிசை இதுக்கு பிறகு இருக்குமான்றதும் இன்னும் ஒரு கேள்வி, அது வேறொரு விஷயம். இப்ப ஜி தொலைக்காட்சி அண்மைய சில வருஷங்களா ஈழத்தமிழர்கள் மத்தியில பிரபலமாகி இருக்கு. ஜி தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் வேற மொழிகளில் இந்தியாவில் பல இடங்கள்லையும் இயங்கி கொண்டிருந்தாலும் இன்னைக்கு ஒரு சில வருஷங்களா தமிழில் நடத்தப்படுற சில நிகழ்ச்சிகள்ன்றது ஈழத்தமிழர்களினுடைய ஆதரவையும் பெற்றிருக்கு. அதுல குறிப்பா சரிகமபா இசை நிகழ்ச்சி என்றது முக்கியமானது. யாராவது ஒரு நபர் சோசியல் மீடியால தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு 2 லைன் பாடி ஒரு காணொலியை பதிவேற்றும் போது நீங்க ஜி தமிழுக்கு போகலாமே, சரிகமபா போகலாமே என்று சொல்ற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி பெரும்பாலானவர்களினுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அங்க போனா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலையும் சிலர் அதை சொல்ல முடியும். ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாமே எங்களுடைய வலிகள் என்றது ஒரு வியாபார நோக்கத்துக்காக தொடர்ச்சியா பயன்படுத்தப்படுறது. அனுதாபத்துக்குரிய நபர்களை நாங்க தொடர்ச்சியா பார்க்கப்படுறது. ஒரு திறமைக்கான அங்கீகாரம் தேடி அந்த பிரம்மாண்டமான மேடையில் ஏறணும்னு சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு இளைஞன் அங்க போய் அள வேண்டி இருக்கு. விடைகொடு எங்கள் நாடே என்ற பாடலை ஒரு தடவையாவது பாட வேண்டி இருக்கு. யுத்தத்தால பாதிக்கப்பட்ட ஒரு நபர் என்று சொல்லி சொல்லும் போது அனுதாபம் ஏற்பட்டு அங்க இருக்கிற நடுவர்கள் பார்வையாளர்கள் அழும் போது மட்டும்தான் அந்த இளைஞனுக்கான அங்கீகாரம் வரவேற்புன்றது கிடைக்குது. திறமைக்கான அங்கீகாரம் என்றது வேற, அனுதாபத்துக்கான ஒரு பார்வைன்றது வேற. இது ரெண்டுக்கும் இடையில மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுற எல்லாருமே எதிர்பார்க்கிறது திறமைக்கான அங்கீகாரம், அனுதாபம் கிடையாது. அனுதாபம் எங்க வேணும்னாலும் கிடைக்கும். ஆனா அங்க எதிர்பார்த்து போறது திறமைக்கான அங்கீகாரம். இந்த தடவை சரிகமபா நிகழ்ச்சி இப்ப ஆரம்பமாகி இருக்கு. போட்டியாளர்கள் ஒரு சிலர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் இலங்கையை சேர்ந்த 3 போட்டியாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில போட்டியாளர்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்ப அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற 3 பேரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் போட்டியாளர் இருக்கிறாங்க. அவங்க இலங்கையை சேர்ந்தவர், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பிரபலமான ஒரு இசை குடும்பத்தை சேர்ந்தவர் சொன்னாலும் கூட சென்னையை சேர்ந்தவர் சொல்லி அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அதனால அவங்க சம்பந்தமான ஒரு பெரிய அளவான சோகமான இசை போடப்பட்டு அவங்களுடைய பின்புலம் சம்பந்தமான விளக்கம் கொடுக்கப்பட்ட மாதிரி இல்லை. ஆனா மற்ற 2 போட்டியாளர்களையும் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முதல்ல இருந்த நிகழ்ச்சிகள்ல எப்படியான ஒரு அனுதாப பார்வை இருக்குமோ அதே மாதிரியான ஒரு அனுதாப பார்வை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சபேசன் திருக்கோவிலை சேர்ந்தவர், அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்தவர். தனிப்பட்ட ரீதியிலையும் எனக்கு ஓரளவுக்கு சபேசனை தெரியும். இலங்கையில் இருக்கிற பிரபலமான ஒரு தனியார் தொலைக்காட்சியிலையும் இசை நிகழ்ச்சி ஒன்று இதே மாதிரியான ஒரு இசை நிகழ்ச்சியில பாடி கடைசி போட்டியாளர்கள் வரைக்கும் வந்த ஒரு நபர். சோசியல் மீடியா பதிவுகளை பார்க்கிற நேரத்தில் இந்த இளைஞன் இப்படி செயற்பட்டிருக்கிறான், அப்படி செயற்பட்டிருக்கிறான், அனுதாபத்தை ஏற்படுத்துற மாதிரி நடந்து கொள்றான் என்ற மாதிரியான ஒரு சில பதிவுகளையும் பார்க்க முடிஞ்சது. மீம்ஸையும் கூட அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சது. எங்களுடைய
இனத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து எங்களுடைய நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஒரு பெரிய மேடைக்கு போகும்போது அங்க இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து பிழையா சொல்றது தான் எங்களோட பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு இல்லாட்டி பிரச்சனை. அந்த மாதிரி சபேசனுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு சில பதிவுகள் அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சுது. ஆனா சபேசனை பொறுத்த வரைக்கும் அவருக்குள்ள இருந்த ஆதங்கம் என்னன்னு சொன்னா, திறமை இருந்தும் இலங்கையில அந்த திறமையை தான் நிரூபிச்சும் ஒரு கட்டத்துக்கு மேல தன்னால போக முடியாம இருக்குன்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தோட இருந்த இளைஞனுக்கு அந்த மாதிரியான ஒரு மேடை கிடைக்கும் போது அந்த உணர்வு அந்த மாதிரி தான் வெளிப்படும். நானா இருந்தாலும் சரி, இந்த காணொலியை பார்க்குற நீங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய திறமைக்கான சரியான ஒரு அங்கீகாரம் பல வருஷங்கள் தோல்விக்கு பிறகு, பல வருஷங்கள் கடந்து பல தோல்விகளுக்கு பிறகு கிடைக்கும் போது எங்களுடைய வெளிப்பாடு இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் விமர்சிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இன்னும் ஒரு போட்டியாளர் வந்து பிரசாந்த் சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், இல்லாட்டி வடமாகாணத்தை சேர்ந்தவர். இப்போ சுவிஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ட்ராவல் டாக்குமெண்ட் அவருக்கு இருக்கு என்ற மாதிரியான கருத்து சொன்னதுக்கு பிறகு அனுதாபத்தை தேடுறார் என்ற மாதிரியான கருத்துக்களும் பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்றது இல்லாட்டி எங்களோட வழிகளை சொல்றதுன்றது, நாங்கள் கடந்து வந்த பாதையை சொல்றதுன்றது அந்த போட்டியாளர் பிரச்சனை கிடையாது. இது அந்த தொலைக்காட்சி வந்து தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்துது என்றது தான் நாங்கள் இதில் கவனிக்க வேண்டியிருக்கு. இதுக்கு முதல் நடந்த சரிகமபா நிகழ்ச்சியிலையும் கூட மலேகத்தை சேர்ந்த ஒரு சிறுமிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சிறுமி காட்டப்பட்ட விதம் வந்து கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. அந்த சிறுமியை இந்த மாதிரி தான் காட்டணும் என்றதை நோக்கமாக கொண்டு ஒரு சாதாரணமான ஆடையில எந்த விதமான மேக்கப்பும் இல்லாம அந்த சிறுமி வந்து போன தடவை காட்டப்படுறா. இது எப்படின்னு சொன்னா, இவங்கெல்லாம் அனுதாபத்துக்குரியவர்கள், பரிதாபத்துக்குரியவர்கள் சொல்லி காட்டணும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலையும் வியாபாரத்துக்காகவும் தங்களுடைய லாபத்துக்காகவும் அந்த தொலைக்காட்சி செய்த ஒரு விஷயம். அந்த சிறுமியை வந்து ஒரு நல்ல ஆடையை போட்டு காட்டியிருக்க முடியும். மேக்கப் இல்லாம எந்த ஒரு நபரையும் தொலைக்காட்சியில எந்த ஒரு சேனலும் காட்டுறது கிடையாது. இது ஒருவர் அழகா காட்டணும் என்றதையும் தாண்டி தொலைக்காட்சியில வந்து ஒரு நபரை மேக்கப் இல்லாம காட்டும் போது அந்த முகம் வந்து விகாரமா இருக்கும் என்றதுக்காகவும் மேக்கப் போடுறது சாதாரணமானது, வளமையானது. ஆனா அந்த சிறுமியை காட்டும் போது இந்த விதமான மேக்கப்பும் கிடையாது. ஒரு சாதாரணமான ஆடையில அந்த சிறுமியை நாங்க இப்படித்தான் காட்ட போறோம், பரிதாபத்துக்குரிய ஒரு நபரா காட்ட போறோம் என்ற அடிப்படையில் அந்த சிறுமி காட்டப்படுறார். அப்ப இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாமே ஒரு நபரை வந்து, அதுவும் இலங்கையிலிருந்து போற நபரை வந்து பரிதாபத்துக்குரிய அனுதாபத்துக்குரிய நபராக காட்டுறதுக்கான முயற்சி தான் தென்னிந்திய தொலைக்காட்சிகளால் தொடர்ச்சியா முன்னெடுக்கப்படுது. ஒருவர் திறமைக்கான அங்கீகாரம் சொல்லி தேடி போகும்போது அந்த திறமைக்கான அங்கீகாரம் என்றதையும் தாண்டி அதை கொடுக்கிறதுக்கு பதிலாக பரிதாபத்துக்குரிய நபரா வந்து அந்த நபர் மாற்றப்படுறாரு. இது எங்க ஒரு பிரச்சனை ஏற்படுத்துதுன்னு சொன்னா, அனுதாபத்துக்குரிய நபர்களா தொடர்ச்சியா காட்டப்படும் போது அங்க இருக்கிற திறமையானவர்கள், பல்லாயிரக்கணக்கான திறமையானவர்கள் இருக்க முடியும். அவங்களுக்கு வாய்ப்பு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால ஏதோ ஒரு காரணத்துக்காக மறுக்கப்பட்டிருக்கலாம். அவங்களோட மனசுல எப்படி ஒரு எண்ணம் உருவாகும் சொன்னா, இவங்க வந்து எத்தனை வருஷங்கள் கடந்தும் கூட போர்ன்னு சொல்லி அந்த அனுதாபத்தை வச்சு கொண்டு இன்னும் எங்களுடைய வாய்ப்புகளை வந்து தட்டி கழிச்சு கொண்டு அதை பறிச்சு கொண்டு போற மாதிரியான நிலைமை தான் நீடிச்சு கொண்டிருக்கு. போரினுடைய பாதிப்புன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வச்சு கொண்டு அனுதாபம் தேடுறவர்களா தான் இலங்கையை சேர்ந்த பாடகர்கள் இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு மனநிலையை அங்க இருக்கிறவர்களுக்கும் ஏற்படுத்த முடியும். இது ஒரு பிரிவினையை, வெறுப்புணர்வை கொண்டு வர மாதிரியும் இருக்கும். இதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியது இந்த மாதிரியான தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஊடகங்கள். ஒருவருடைய திறமைக்கான அங்கீகாரமா இருக்க வேண்டியது கட்டாயமானது. மற்ற நிகழ்ச்சிகள் இருக்குமா இருந்தா, இப்ப ஏதாவது ஒரு பாடல் எழுதுற நிகழ்ச்சி இருக்குமா இருந்தா, இல்லாட்டி வந்து ஒரு சினிமா வாய்ப்பு தேடி கதை சொல்ற நிகழ்ச்சி இருக்குமா இருந்தா, எங்களுடைய கதைகளை வந்து இந்த மாதிரி சொல்ல முடியும். அழுது சொன்னாலும் கூட அதுல எந்த விதமான பிரச்சனையும் யாருக்கும் ஏற்பட போறது கிடையாது. ஆனா ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, பாடல் பாடுற நிகழ்ச்சி என்று சொல்லி அதை மக்களுக்கு காட்டி உங்களுடைய வியாபாரத்துக்காகவும் லாப நோக்கத்துக்காகவும் ஒருவருடைய அழுகுரல், கண்ணீர் பயன்படுத்தப்படுமா இருந்தா அது வந்து கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதுல இருக்கிற ஒரு கசப்பான உண்மைன்னு சொன்னா, எங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு, அதை வரவேற்கிறதுக்கு நாங்க முதல்ல தயாரா இருக்கிறோமான்றது. இலங்கையை சேர்ந்த ஒரு பாடகர், ஒரு திறமையான நடிகர் தன்னுடைய திறமையை எங்கட நாட்டில் வெளிப்படுத்தும் போது எங்களுக்கு அது கேலிக்குரிய ஒரு விஷயமா இருக்கும், சிரிப்பு வர்ற விஷயமா இருக்கும். இன்றைக்கும் நீங்க சில காணொலிகளை வந்து சோசியல் மீடியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு வந்திருக்கிற பதிவுகள், அதுக்கு வந்திருக்கிற கருத்துக்களை பார்க்குற நேரத்தில் ஒரு ஏதோ நகைச்சுவையான பதிவுகளுக்கு போடுற மாதிரியான கருத்துக்களாக தான் பெரும்பாலும் இருக்கும். அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற மாதிரி, வரவேற்பு கொடுக்கிற மாதிரி நாங்கள் அந்த சந்தர்ப்பத்திலேயே கதைக்கிறது கிடையாது. அதே பாடகர், அதே திறமையான ஒரு நடிகர் தென்னிந்தியாவில் போய் சாதிக்கும் போது நாங்கள் சேர்ந்து கைதட்டுவோம், மற்றவர்களோட சேர்ந்து கொண்டாடுவோம். ஆனால் அதே இங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படும் போது அந்த தொலைக்காட்சியை விமர்சிக்கிறது மட்டும் கிடையாது, அதுல பங்கு பெற்றவர்களையும் விமர்சிக்கிற ஒரு பிற்போக்குத்தனமான மனநிலை இன்றைக்கும் பலர் மத்தியில் இருக்கு. ஒரு தனியார் தொலைக்காட்சியால, வானொலியால ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியும் சொன்னா குறைஞ்சபட்ச பொருட்செலவுல தான் சில நிகழ்ச்சிகளை வந்து நடத்த முடியும். அதிகமா
பல கோடிகளை செலவு செய்து உடனடியாகவே பல நிகழ்ச்சிகளை வந்து நடத்த முடியாது. அதுக்கான ஸ்பான்சர்ஸை தேடுறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. விளம்பரதாரர்கள் இல்லாமல் இந்த மாதிரி பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளை வந்து கடைசி வரைக்கும் நடத்த முடியாது. அப்போ தங்களால் முடிஞ்ச விதத்தில் ஏதோ ஒரு முயற்சியை ஏதோ ஒரு நிறுவனம் எடுக்கும் போது அதை கொண்டாடுறதுக்கு வரவேற்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. அதே ஒரு நபர் வந்து இந்தியாவில் போய் சாதிக்கும் போது நாங்கள் கொண்டாடுறோம், வரவேற்கிறோம். இந்தியாவை சேர்ந்த ஒரு நடுவர் முன்னிலையில் அந்த நபர் பாடுறாருன்னு சொன்னால் அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியுது. அந்த இலங்கையில் இருக்கிற நடுவர்களை கூட விமர்சிக்கிற ஒரு மனநிலை இன்றைக்கும் பலர் மத்தியில் இருக்கு. அந்த நடுவர்கள் என்றவர்கள் சாதாரணமான நபர்கள் கிடையாது. இசைத்துறையில ஏதோ ஒரு விதத்தில் சாதனை படைச்ச நபர்கள் தான் நடுவர்களா வந்து அங்க கொண்டு வந்து இருக்க வைக்கப்படுறாங்க. ஆனால் அப்படியான நபர்களை கூட விமர்சிக்கிற ஒரு மனநிலையில நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். இலங்கையில் நடத்தப்படுற நிகழ்ச்சிகளுக்கும் இந்தியாவில் நடத்தப்படுற நிகழ்ச்சிகளுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒப்பீட்டு அளவுல ஒரு வித்தியாசம் இருக்கு. பெரிய அளவில் வந்து உணர்வுகளை ஒருவருடைய வழிகளை விற்பனை செய்யறது லாப நோக்கத்துக்காக பயன்படுத்துறது கிடையாது. ஓரளவுக்கு இருந்தாலும் இந்தியாவில் மாதிரி ஒப்பீட்டு அளவில் வந்து பெரும்பாலும் குறைவாக தான் இருக்கும். ஆனால் அங்கே வந்து ஒரு வியாபார தந்திரமா இது பல வருஷங்களா பயன்படுத்தப்பட்டு வருது. இப்போ ஒரு பொருளை விற்பனை செய்யும் போது சர்வதேச பெரிய பெரிய பிராண்ட் கூட ஒரு சாதாரணமா இந்த பொருளை நாங்கள் பிராண்டை விற்பனை செய்கிறோம் என்றதையும் தாண்டி ஒரு உணர்வை விற்பனை செய்கிறோம் என்ற மாதிரி தான் அவங்களுடைய வியாபாரம் இருக்கும், அவங்களுடைய விளம்பரம் இருக்கும். இப்போ கொக்கோ கோலாவை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதனுடைய டேஸ்ட்ன்றதையும் தாண்டி நண்பர்களோட சேர்ந்து குதூகலமாக இருக்கிற மாதிரி கொண்டாட்டமாக இருக்கிற மாதிரி தான் அது வந்து விற்பனை செய்யப்படும். அதே மாதிரி ஆப்பிள் ஃபோன் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் திங்க் டிஃப்ரெண்ட் என்ற மாதிரி வித்தியாசமாக யோசிங்கன்ற மாதிரி தானே அது ஒரு உணர்வோட சேர்ந்ததா அவங்களுடைய விளம்பரங்கள் இருக்கும். இப்போ இந்தியாவில் இருக்கிற சில விளம்பரங்களை பார்த்தாலும் கூட அந்த மாதிரி இலங்கையிலையும் அந்த மாதிரியான விளம்பரங்கள் வியாபார தந்திரங்கள் இருக்கு. ஒரு பொருள் விற்பனை செய்யப்படுது என்றதையும் தாண்டி அந்த பொருளோட சேர்ந்து இது பாசத்தின் பிணைப்பு, நீண்டகால உறவு பாலம் என்ற மாதிரி சில பிராண்ட் வந்து சந்தைப்படுத்தப்படும் விளம்பரங்கள் ஒளிபரப்பாகும். ஒரு உறவுகளோட சம்பந்தப்பட்ட விஷயமா அது பார்க்கப்படும். எங்களுடைய பாரம்பரியத்தோட சம்பந்தப்பட்டதா சில பொருட்கள் வந்து விற்பனை செய்யப்படும். இது ஒரு வியாபார தந்திரம். அதே வியாபார தந்திரம் தான் இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோஸ்லையும் பயன்படுத்தப்படுது. இதுல பாடுற நபர் வந்து வெறும் ஒரு குரல் மட்டும் கிடையாது. இவர் போர் தின்ற தேசத்தினுடைய ஒரு பிரதிநிதி என்ற மாதிரி இலங்கையிலிருந்து போற ஒரு நபர் விற்பனை செய்யப்படுறார். அவருக்கான அங்கீகாரம் கிடைக்குதுன்றதையும் தாண்டி அந்த நபரினுடைய குரல் விற்பனை செய்யப்படுது. அப்படி விற்பனை செய்யப்படுறது மற்றவர்களை போய் சேர்றதுன்றது வரவேற்கப்பட வேண்டியது. ஆனா எங்களுடைய வலி அந்த அழுகுரல் யாருக்கு விற்பனை செய்யப்படுது என்றது ஒரு கேள்வி. அதை பார்க்கிற நபர்கள் நாங்களாக தான் திரும்ப திரும்ப இருக்க போறோம். எங்களுடைய வழிகள் எங்களுக்கே திரும்ப விற்பனை செய்யப்படுது. இதன் மூலமா சம்பந்தமே இல்லாத யாரோ ஒரு தரப்பு லாபம் அடைஞ்சு கொண்டிருக்கின்றது தான் இதில் இருக்கிற ஒரு கசப்பான உண்மை. இது இன்னும் பல வருஷங்களுக்கு நீடிக்கும் என்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காணொலியில் நான் சொல்ல விரும்புறது ஒரே ஒரு விஷயம்தான். எங்களுடைய திறமையை கொண்டாடுங்க, அதுக்கான ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு தேவை. எங்களுடைய உணர்வுகளை கடைசி வரைக்கும் விற்பனை செய்யாதீங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.